ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னா, அதிரடி ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன தி பாய் கில்ஸ் வேர்ல்ட் படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை ஒரு டிஸ்டோபியன் உலகத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த உலகத்தை வான் டர்காய்ங்கிற ஒரு கொடூரமான ஃபேமிலி ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கு. இதே நகரத்துல நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன், அவன் தன்னோட அம்மாவோடவும் தங்கச்சியோடவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த வான் டர்காய் குடும்பத்தோட தலைவி அந்த சின்ன பையன் கண்ணு முன்னாடியே அவனோட அம்மாவையும் தங்கச்சியையும் கொன்னுட்டு அந்த பையனை சாகட்டோன்னு விட்டுடுறா. ஆனா அந்த சின்ன பையனை ஷாமன் ஒருத்தன் காப்பாத்தி அவனுக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து ஒரு பயங்கரமான ஃபைட்டரா மாத்துறான். இப்போ அந்த சின்ன பையன் பெரிய ஆளா மாறி தன் அம்மாவையும் தங்கச்சியையும் கொலை பண்ணவங்கள பழிவாங்க அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள நுழையிறான். இதுக்கடுத்து நடக்கிற அதிரு புதிரி ஆக்ஷன் சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை ஒட்டுமொத்தமா தாங்கி பிடிக்கிறது என்னன்னா, இதுல வர்ற எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒவ்வொன்னும் வேற லெவல்ல இருக்குது. வெறித்தனமான சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா ஒரு குடோனுக்குள்ள வர்ற சண்டை காட்சியும் கிளைமேக்ஸ்ல வர்ற சண்டை காட்சியும் ரொம்ப அமேசிங்கா செமையா இருந்தது. அது ரொம்ப சூப்பரா மேக் பண்ணிருந்தாங்க. குடோனுக்குள்ள வர்ற சண்டை காட்சியில சினிமாட்டோகிராஃபியும் சரி எடிட்டிங்கும் சரி பிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். உண்மையிலே செமையா இருந்துச்சுங்க. அத பிக் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. அங்கங்க காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லவே வேணாம். படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான். எவ்ரி 10 மினிட்ஸ்க்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு மிரட்டி விட்டுருப்பாங்க. ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வர்ற ட்விஸ்டும் நல்லா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, ஆக்ஷன் லவர்ஸ்க்கெல்லாம் செம ட்ரீட் தான் இந்த படம். மிஸ் பண்ணிடாதீங்க. செக்ஷுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்ல, ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்கு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை ஃப்ரெண்ட்ஸ்.